கறவை பசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அதாவது நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த 4 சிறப்பான மாடுகள பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இப்பொழுதும் நம்ம வந்துட்டு ஒரு ஜெர்சி ரகமாகட்டும், ஹெச்எஃப் ரகமா இருக்கட்டும், நம்ம அத தேர்ந்தெடுத்து தான் நம்ம கஸ்டமருக்கு குடுத்துக்கிட்டு இருக்கோம். பொதுவான அதனுடைய அதாவது அது எப்படி ஒரு உணவு எடுத்துக்குது, எப்படி அத பிஹேவ் பண்ணுது, அதோட உடல் அதாவது வைக்கப்பையில இருக்கட்டுங்க, ஒரு ஜாடி குடிக்கிற தன்மையா இருக்கட்டுங்க, அது பெஸ்ட்டா இருக்கிறத மட்டும் தான் நம்ம கஸ்டமருக்கு பிரிஸ்கிரைப் பண்றோம். ஸோ பொதுவா இங்க குடுத்துருக்க இன்னைக்கு பார்க்க போற இந்த 4 மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு 15 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் வரலும் கறவை கறக்கக்கூடிய மாடு தாங்க. வாங்க விரிவா பார்ப்போம். முதலாவதா பார்க்கக்கூடிய இந்த ஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளை கலர் அதிகமாவும், கருப்பு கலர் கம்மியாவும் இருக்கக்கூடிய ஒரு சட்ட அமைப்பா கொண்டு இருக்குதுங்க. மடி வளத்த பார்த்தோம் அப்படின்னா, இந்த கன்னுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 15லிருந்து 17 லிட்டர் வரலும் தாராளமா கறக்குங்க. வெறும் 6 பல்லு தாங்க. 2வது ஈத்துங்க. இதனோட பொதுவா பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரும்பூட்டு மாடுங்க. சுழி சுத்தம் எதுவும் இல்லைங்க. ஒரு அம்சமான முகஅமைப்பா கொண்ட மாடுங்க. அப்ப காம்பு இடைவெளிலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப சீரான ஒரு இடைவெளி இருக்குதுங்க. நல்ல நீளமான காம்பு. மிஷின் கறவைக்கும் சரி, கை கறவைக்கும் ஒரு சரியான அமைப்ப கொண்டு இருக்கும். கண்ணு போடுறதுக்குன்னு 1 வாரம் முதல் ஒரு 10 நாள் டைம் இருக்குதுங்க. நல்லா இன்னும் மடி நல்லா விரிவா வருங்க. அந்த அளவுக்கு ஒரு லூஸ் இருக்குதுங்க. ஃபுல்லா மடி வரும்போதே நமக்கு அதாவது மாடு நறுக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு மடி வருங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் தான் கண்ணு போடுங்க. இது பொதுவா நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு அனுசரிச்சு குடுக்குறாங்க. இது இப்ப தோராயமா சொல்லக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 75,000 தாங்க. இதுல இருந்துட்டு நம்ம ஓரளவுக்கு முன்ன பின்ன அனுசரிச்சு குடுக்கலாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, இது ஒரு பியூர் ஹெச்எஃப் ரகத்த சார்ந்ததுங்க. நல்ல ஒரு ஃபுல் மடி அமைப்ப கொண்டு இருக்கிற மாடுங்க. 20 லிட்டர் வரலும் கறவை கறக்குங்க. போன கன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18 லிட்டர் கறந்ததாவும், இந்த கன்னுக்கு 20 லிட்டர் தாராளமா கறக்கும்னு நம்ம வாங்குன இடத்துல சொல்லியிருக்காங்கங்க. வெறும் கடை பல்லு தான் ஆகுதுங்க. 2வது ஈத்து மாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெத்தியில வந்துட்டு ஒரு அம்சமா ஒரு ஒயிட் கலர்ல இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ லட்சணமா இருக்கக்கூடிய இந்த ஒரு மாடு, அந்த மடி அமைப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா பால் தர இருக்குங்க. பொதுவா அந்த மாரி பால் தர இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கறவை எடுக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்க. நல்லா பெரும்பூட்டான மாடு, பார்க்கறதுக்கு ஒரு அம்சமான மாடுங்க. வந்துட்டு எல்லாம் கண்ணு போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் டைம் வேற இருக்குது அப்படின்னாலும், மடி இன்னும் லூஸ் இருக்குதுங்க. ஃபுல்லா மடி விட்டதுக்கப்புறம் தான் கண்ணு போடும். ஸோ இது வந்துட்டு ஒரு 20 லிட்டர் பால் கறக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வா இருக்குங்க. மாடு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அதாவது இன்னும் நல்லா மடி விடுங்க. இப்பவே ஓரளவுக்கு ஃபுல்லா இருக்குதுங்க. இன்னும் 1 வாரம் கண்ணு போட டைம் ஆகுதுன்னா, இன்னும் நல்லா மடி விட்டு தான் கண்ணு போடுங்க. இது தோராயமா நம்ம சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா, 3வதா நாம பார்க்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரத்த செவலையில இருக்கக்கூடிய ஜெர்சி வகையை சார்ந்த மாடுங்க. நல்லா பெரும்போட்டான மாடுங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 15லிருந்து 17 லிட்டர் கறவை தாராளமா கறக்குங்க. வெறும் 2வது ஈத்து மாடுங்க. கடப்பல்லு தான் ஆகுதுங்க. இது வந்துட்டு ஒரு 5, 6 கன்னுக்கு நம்ம தாராளமா வச்சுக்கலாங்க. நல்லா பெரும்போட்டான உடல் அமைப்பு. போன கன்னுக்கு ஒரு 15 வந்திருக்கும் அப்படின்னு அவங்க தோராயமா சொல்லியிருந்தாலும், நாம கஸ்டமருக்கு 15லிருந்து 17 லிட்டர் வரலும் கேரண்டி சொல்லி குடுக்கலாங்க. இதனுடைய தோராயமான விலை ரூ. 72 சொல்றோம். இந்த ரூ. 72,000 அப்படின்றது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் கிடையாதுங்க. நம்ம இதில அடுத்த கஸ்டமருக்கு முன்ன பின்ன அனுசரிச்சு குடுக்கலாங்க. மாடு பார்க்கும்போதே தெரியுது. இது வந்துட்டு ஒரு பண்ணை தேர்வாகட்டும் சரி, ஒரு நார்மலா ஒரு தோட்டத்து மேய்ச்சலுக்கு தேவைப்படுற மாடா இருந்தாலும் சரி, 2க்குமே உதவக்கூடிய ஒரு நல்ல மாடு தாங்க. மேய்ச்சல் முறையில தான் பொதுவா வளர்ந்துருக்குங்க. அதுதான் இந்த ஜெர்சிக்கான ஒரு பொதுவான ஒரு தனித்துவங்க. ஸோ பொதுவா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்களுக்கு நம்ம வந்துட்டு அனுசரிச்சு குடுக்கலாங்க. கால் பண்ணி கேளுங்க. டிரான்ஸ்போர்ட்டோட நம்ம அரேஞ்ச் பண்ணி குடுத்துர்லாங்க. 4வதா நம்ம பார்க்கக்கூடிய மாடு இது ஒரு ஹெச்எஃப்ல ஒரு லைட்டா கிராஸ் டைப்புங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெரும்பூட்டான மாடு. 15 லிட்டர் வரலும் கறவை எதிர்பார்க்கலாங்களே இந்த கன்னுக்கு. வெறும் 2வது ஈத்து தான் ஆகுதுங்க. கடப்பல்லு இப்போ தான் விழுந்திருக்குது. நல்லா பெரும்பூட்டான மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ஆகலாம். மேக்ஸிமம் ஒரு 12லேருந்து 15 நாள் ஆகுங்க. இன்னும் நல்லா ஃபுல்லா மடி விட்டு தான் போடுங்க. ஒரு லட்சணமான முக அமைப்பு, ஒரு சிம்பிளான தோற்றம் பார்க்கறதுக்கு. நல்லா ஒரு 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 ஃபேமிலிக்கு தேவையான பொதுவான ஒரு மாடா இது இருக்குங்க. அதாவது இது நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் ஃபுல்லா விசிபிள் ஆகுதுங்க. மடி வளமா இருக்கட்டும், காம்பு வளமா இருக்கட்டும், மாட்டோடைய ஒரு அமைப்பா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய இந்த மாடுங்க. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. நம்ம அனுசரிச்சு குடுக்கலாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நம்மட்ட இருக்குது. அ இல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ, அந்த அளவு நம்ம கஸ்டமருக்கு பண்ணி குடுத்துடலாங்க. இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்க
பொதுவா நாம எப்படி நம்ம கறவை பசுக்கள கஸ்டமருக்கு தேர்ந்தெடுத்து குடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது தீனி எடுத்துக்கிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், அதனுடைய பிஹேவியர் எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பண்றோங்க. ஒரு வைக்கப்புல் சாப்பிட்றதுல இருந்துட்டு, அது எப்படி மத்த தீனிகள்லாம் எடுத்துக்குது. ஒவ்வொரு மாடும் இண்டிவிஜுவலா நம்மகிட்ட இருந்து நம்ம இத மானிட்டர் பண்ணிட்டு, அது வந்துட்டு சரியா இருந்தது அப்படின்னா மட்டும் தாங்க நம்ம கஸ்டமருக்கு குடுக்குறோம். இங்க வந்துட்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு தனித்துவம் குடுத்து நம்ம அத மானிட்டர் பண்றோங்க. இது பெரிய மாடு, சின்ன மாடு எவ்வளோ தீனி எடுத்துக்குது அதெல்லாம் இல்லைங்க. அதற்குண்டான தீனி அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதற்குண்டான பாலும் நமக்கு கறக்குங்க. நாம பொதுவா கஸ்டமருக்கு சொல்லக்கூடிய கேரண்டி என்னன்னா, அதாவது ஒரு மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்க சந்தையில வாங்குனீங்களாவோ, இல்ல வேற எங்கேயாவது ஒரு மார்க்கெட்ல தூரத்துல போயிட்டு தெரியாத இடத்துல வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த கேரண்டியும் இருக்காதுங்க. இப்ப நாம சொல்றது என்னன்னா, பால் ஒரு 1 லிட்டர் முன்ன பின்ன வந்தாலும் கூட, அதுக்கு மத்த பொருட்கள் அதாவது காம்பு ஃபுல் கேரண்டி குடுக்குறோங்க. மத்தபடி ஒதிக்குதா, முட்டுதா அந்த மாரி இல்லாத இருந்தாலும் நம்ம உடனே வேற மாடு வந்துட்டு நம்ம கஸ்டமருக்கு மாத்தி குடுத்துருவோங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம எப்போதும் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி குடுத்துக்கிட்டு தான் இருக்கோங்க. நாம குடுத்துருக்க இந்த 4 மாடுமே ரொம்ப சிறந்த மாடுங்க. தீனி எடுத்துக்கிறதுலயா இருக்கட்டும், கறவையிலயா இருக்கட்டும், மத்தபடி தோற்ற அமைப்புலயா இருக்கட்டும், ரகத்திலயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பெஸ்ட்டான மாடுங்க.